ஒன்ன மட்டும் நிச்சயமா சொல்றேன், நீங்க வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சாட்சியோட திரும்பி வருவீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு சுகத்தை மட்டுமல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு வேலையை இல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புறது பணத்தை இல்ல. தேவனுடைய வார்த்தையை உங்க ஆவி மனிதனுக்குள்ள வைக்கிறதையே தேவன் விரும்புறார். தேவ வார்த்தைக்கு ஏத்தபடி அது உங்களை மாத்தும். அது மூலமா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால தொடர்ந்து பிரகாசித்து ஜொலிப்பீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையால நீங்க பிரகாசிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க ஜொலிப்பீங்க. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். கிறிஸ்து மற்றும் பிதாவின் சாயலுக்கு பிறகு நம்மை உருவாக்கும் வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் என்ன செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அதை நான் மறுபடியும் சொல்றேன், சரியா? கிறிஸ்து மற்றும் பிதாவின் சாயலுக்கு பிறகு நம்மை உருவாக்கும் வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் என்ன செய்திருக்கிறார் மற்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இது ரொம்பவே முக்கியமானது. சரி, இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி இருக்கு, நடந்திருக்கு. அவங்களுக்கு விதிகள் எதுன்னு தெரியாது, எது முக்கியமானதுன்னு தெரியாது. அதனால வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. சரியா? நம்ம வாழ்க்கை தொடர்ச்சியான ஒரு யுத்தமா மாறுது. அவங்க வேலையை பெறுவதற்காக கடினமா ஜெயிப்பாங்க. அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக மிக கடினமா ஜெயிப்பாங்க. தேவனை பிரியப்படுத்துறதுக்காக அவங்க மிக கடினமா ஜெயிப்பாங்க. தினமும் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒரு யுத்தத்தை போலதான் இருக்கும். கிறிஸ்துவம் என்பது அவங்களோட வாழ்க்கைக்காக தொடர்ந்து செய்யற ஒரு யுத்தமா தான் இருக்கு. நான் சொல்றதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. நாம யுத்த களத்துல இணைஞ்சிருக்கோம், நிச்சயமா. ஆனா யுத்த களங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட யுத்தம் இது, இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா அது தொடங்குறதுக்கு முன்னாடி நாம தோத்து போயிடுவோம். அதனால நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா நமக்கு ஏற்கனவே சொந்தமா இருக்கிற விஷயங்களை நாம இதுவரைக்கும் உரிமையாக்கி கொள்ள முயற்சிக்கலங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, நான் ஒருவேளை ஒரு விஷயத்தை சொந்தமாக்கிக்க முயற்சி செய்யறேன் அப்படின்னா அது இன்னும் எனக்கு சொந்தமா இல்லை அப்படிங்கறதான அர்த்தம். சரியா? இது முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நான் எனக்கு சொந்தமானதை நான் சொந்தமாக்கிக்க முயற்சி பண்றேன். எந்த விஷயத்தை சொந்தமாக்கிக்க முயற்சி பண்றேன்? அதாவது என்னோட உடல் ஆரோக்கியத்தை சொந்தமாக்கிக்க முயற்சி பண்றேன். உடல் ஆரோக்கியத்தையா? அப்படின்னா என்னோட உடல் ஆரோக்கியம் அப்ப எங்க இருந்தது? அப்புறம் அதை நான் யார்கிட்ட இருந்து பெறுவதற்கு முயற்சி செய்யணும்? தேவன் இருந்தா, சாத்தான் இருந்தா? யார்கிட்ட இருக்கு? நான் யார்கிட்ட இருந்து அதை சொந்தமாக்கிக்கணும். அதை நான் எடுத்துக்கிறதுக்கு அது எங்க இருக்கு? ஜெபம் எந்த ஒரு ஆவிக்குரிய உணர்வையும் ஏற்படுத்தவில்லைன்னு பெரும்பாலான நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அவங்க தங்களுடைய அதிக வசனத்தினால தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிறபடியினால எப்படியோ ஜெபம் பண்றாங்க. தேவனுக்கு முன்பாக அவங்களுடைய அதிக பேச்சு தங்களது ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கும்னு அவங்க நம்புறாங்க. இந்த முறையில் அது வேலை செய்யாது. தேவன் மிகவும் நேர்த்தியானவர், அவர் நியாயமானவர். அப்புறம் அதனாலதான் அவர் சாத்தான் இடத்திலும் கூட நியாயத்தின்படி நடக்கிறாரு.
சில பேர் சொல்லுவாங்க, தேவன் சாத்தானை அழிச்சிடலாமே, நான் ஏன் சாத்தான் கிட்ட போராடணும்? நான் எதுக்காக போராடணும்? தேவனால அவனை அழிக்க முடியும், நீங்க ஏன் சாத்தானை அழிக்க கூடாது? இந்த காட்சியில இருந்து அவனை எடுத்துடலாமேம்பாங்க. அவரால் அதை செய்ய முடியாது. ஏன்னா அங்க ஒரு சட்டம் இருக்கிறது. சாத்தான் சட்ட முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் சட்ட அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால தேவனால அவனை அழிக்க முடியாது. முதல்ல இத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்தில இருந்து நீங்க பைபிள்ல இருந்து ஒரு முக்கியமான உபதேசத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா, நீங்க முதல் புத்தகமான ஆதியாகமத்துக்கு போங்க. இது எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அப்புறம் ஆ, அதுல சிறிய ஒரு சாராம்சம் இருக்கு, சரியா? தேவன் மனிதனை அவருடைய சாயலாவும் ரூபத்திலையும் படைச்சாரு. மனிதன் தேவனை உருவாக்குறதுக்கு முன்பாக லூசிபர் இருந்தான். தேவனுக்கு எதிராக கலகம் செய்ததன் மூலமா இந்த லூசிபர் தான் சாத்தானா மாறினான். அப்புறம் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். இப்போ அவன் தேவனுக்கு எதிராக கலகம் செஞ்சது பரலோகத்தில் தானா? இல்ல, அவன் பூமியில கலகம் செஞ்சான். அவன் பூமியில தான் கலகம் செஞ்சான். அவன் தேவனுடைய துணையாட்சியாளரா பூமியில் இருந்தபடியே தான் பரலோகத்திற்கு ஏற முடிவு செஞ்சான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த காலகட்டத்தில் சிருஷ்டிப்ப ஆளுகை செஞ்சான். அதனால இது ஆதாமிற்கு முந்தைய உலகமா இருந்தது. அதோட வேத வசனங்கள் நமக்கு ஆதாமிற்கு முந்தைய உலகத்தை காட்டுது. அதாவது ஒரு உலகம் இருந்தது, ஆதாம் படைப்பதற்கு முன்பாக ஒரு அமைப்பு இருந்தது. அப்புறம் சாத்தான் அந்த அமைப்புக்கு அதிகாரியா இருந்தான். அவன் லூசிபராவும் அதிகாலையின் மகனாக இருந்தாலும் தேவன் அவனை நியமிச்சாரு. அவனுடைய இருதயத்துல தற்பெருமை வருவதற்கு முன்பு வரைக்கும் அவன் மிகச் சிறந்தவனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபின் என்று அழைக்கப்பட்டான். அப்புறம் இந்த அபிஷேகம் உங்களுக்கு மிகுந்த வல்லமையை தரும், மிகுந்த பகுத்தறிவு, மிகுந்த தொலைநோக்கு பார்வையை தரும். நீங்க அது நல்ல விதத்திலையும் பயன்படுத்தலாம், கெட்ட விதத்திலையும் பயன்படுத்தலாம். அவன் கெட்ட விதத்தில் பயன்படுத்த முடிவு செஞ்சதுனால, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்ன? ஏன்னா அவன் எந்த நேரமும் பரலோகத்துக்கு வர்றதை முடிவு செய்யறதுக்கான அதிகாரமும் வல்லமையும் திறனும் பெற்றிருந்தான். உங்களுக்கு இது எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். கவனிங்க, யோபு புத்தகத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் தேவன் தேவதூதர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். திடீர்னு அவங்களுக்கு நடுவில் சாத்தான் வந்தான். அப்ப தேவன், நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்டாரு. அதுக்கு அவன் பூமியெல்லாம் சுத்தி திரிஞ்சு வரணும்னு சொன்னான். ஏன்னா அவனுக்கு எந்த ஊரும் முகவரி எதுவும் கிடையாது. ஏன்னா அவன் சாதாரணமா எல்லா இடத்துலையும் சுத்தி திரிவான். பாத்தீங்களா? அவனால் அதை செய்ய முடிஞ்சதுனால எந்த அழைப்பும் இல்லாம அங்க வந்தான். அதனால நான் பரலோகத்திற்கு ஏறி தேவனுக்கு மேலாக சிங்காசனம் அமைப்பேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம என்னால் உன்னதமானவரை போல் இருக்க முடியும்னா. ஆனா தேவன் அவனோட இருதயத்தை பார்த்தாரு. அதை அவன் செய்ய முடிவு செஞ்சப்போ தேவன் அவன் அங்கிருந்து வெளியேற்றினாரு. அவன் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அவன் தன்னுடைய இடத்தை இழந்தான். அதோட அவனுடைய ஞானம் முட்டாள்தனமா மாறுச்சு. அதனால் அவன் என்ன செஞ்சான்? தேவன் மனிதனை படைக்க முடிவு செஞ்சப்போ சாத்தான் ஒரு திட்டம் தீட்டினா. அந்த திட்டமானது தேவனுடைய சிருஷ்டிப்பை அழிப்பதா இருந்துச்சு. அதனால தேவன் மனிதனை தன்னுடைய சாயலா படைச்சாரு. அப்புறம் அவனை அழைச்சாரு. உண்மையில இது சுவாரஸ்யமா இருக்கும். வேதம் தேவன் ஆணும் பெண்ணுமாக படைத்தார்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்களை ஆதாம்னு அழைச்சாரு. அவங்க 2 பேருமே ஆதாம்னு அழைக்கப்பட்டாங்க. இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்புறம் ஆதாம் இறுதியில ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட போது, அந்த ஸ்திரீ சிருஷ்டிக்கப்பட்ட போது, அந்த பெண் படைக்கப்பட்ட போது அவளை அவன் ஏவாள்னு சொன்னான். அதாவது ஆதாம் தான் அவளுக்கு பெயர் வச்சான். பிரமாதம். அப்போ சாத்தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதோடு நிக்காம அவன்
தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்த தோட்டத்துக்குள்ள போனா. தோட்டத்துல அவங்க தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்படி தேவன் அவங்க கிட்ட சொன்னாரு. அப்போ அந்த சாத்தான் அங்க போனா. அப்புறம் அவன் அந்த ஸ்திரீயை வஞ்சிப்பதுல வெற்றி பெற்றான்னு வேதம் நமக்கு சொல்லுது. அதன் பிறகு ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு நமக்கு சொல்லுது. ஆதாம் வஞ்சிக்கப்படல. கவனிங்க, சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்ததா சிலர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அது பைபிள்ல இல்ல. பைபிள் சொல்கிறது ஆண் வஞ்சிக்கப்படவில்லை, பெண் தான் வஞ்சிக்கப்பட்டா. அதனால தான் தேவன் நடந்த அந்த சம்பவத்துக்கு ஆணை பொறுப்பாக்குனாரு. என்ன, அவனுக்கு சத்தியம் தெரியும். அதனால அவன் வஞ்சிக்கப்படல. அதோடு அவன் செய்த காரியத்தினால தேவனுக்கு விரோதமா ராஜதுரோகம் செஞ்சான். அதனால என்ன நடந்தது? கீழ்ப்படிந்ததின் மூலமாக ஆதாம் தன்னை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்தான். பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் தன்னுடைய அதிகாரத்தை ஒப்புக் கொடுத்தான். அதோடு நீங்க எதுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதுக்கு அடிமையா இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. இது ஆவிக்குரிய நியதி. நீங்க ஆவிக்கு கீழ்ப்படியும்படிக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீங்கன்னா ஆதாமானது போல நீங்களும் அந்த ஆவிக்கு அடிமையாக இருப்பீங்க. சாத்தானுக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அவன் சாத்தானுக்கு அடிமையாயிட்டான். அதுதான் அவனோட பிரச்சனையா இருந்தது. அதோட அவன் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட பழத்தை பறிச்சு அதை சாப்பிட்டான். அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அப்புறம் அவங்க நிர்வாணமா இருந்தாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. பாருங்க, தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு போயிடுச்சு. தேவனுடைய மகிமை உங்களை விட்டு நீங்கி போகும்போது நீங்கள் நிர்வாணமாகி விடுவீர்கள். அப்படின்னா நீங்க தாக்குதலுக்கு ஆளாவீங்க. பாத்தீங்களா? முதல் விஷயம் ஆவிக்குரிய விஷயம். கவனிங்க, அதாவது அவங்க இப்படி யோசிக்கிறாங்க, ஓ ஆதாம் இருக்கானே, அவன் தான் நிர்வாணமானதும் தன்னைத்தானே மூடிக்கொள்ள உன்னை தேடுனா, மேலும் தேவன் ஒரு மிருகத்தை கொன்று அவனை மூடுறதுக்கு ஒரு தோலை தந்தாரு. நாமளும் அப்படித்தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அது ஒரு வெளிப்புறமான ஆவிக்குரிய நிர்வாணத்தோட விளைவா மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு தடவை ஆவிக்குரிய ரீதியா நிர்வாணமாகிட்டா அவன் தாக்குதலுக்கு உள்ளாகி விடுவான். அவன் பிரச்சனைக்குள்ள சிக்கிட்டான். அதனால அவனுக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அந்த இடத்துல சாத்தான் சட்டபூர்வமா அவனுக்கு எஜமானன் ஆயிட்டான். தேவன் ஏன் அவனை அழிக்கலன்னு நீங்க கேட்கலாம். இல்ல, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதாம் படைக்கப்பட்ட போது தேவன் பூமியில் இருக்கும் எல்லாவற்றையும் ஆதாமுக்கு தந்து அவ எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரத்தையும் தந்தாரு. அதோடு ஒரு தடவை அவனுடைய அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுத்தப்போ சாத்தான் ஆதாமுடைய அதிகாரத்தை எடுத்துக்கிட்டான். அப்படின்னா இன்னைக்கு எந்த அதிகாரத்தை சாத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கான்? ஆதாமுடைய அதிகாரத்தையோ ஆவிக்குரிய அதிகாரத்தையோ அல்ல. இது அவனுக்கு இருந்ததை விட உயர்ந்த அதிகாரம். அதனால சாத்தான் எதைத்தான் பயன்படுத்திட்டு இருந்தான்? முதல் ஆதாமின் அதிகாரம் சாத்தானுக்கு கிடைத்தது. அதனால ஒரே ஒரு வழி, தேவன் சரியானவர். அவர் அவன்கிட்ட இருந்து எதையும் எடுக்க போறது கிடையாது. எடுப்பாரா? இல்ல. அவர் அதை எப்படி செய்வார்? அவர் இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவோடு வரார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் என பைபிள் சொல்கிறது. ஒரு நேரத்துல மூணாவது ஆதாம் இருக்கலாம்னு சில பேர் சொன்னாங்க. கிடையாது, இயேசுதான் கடைசி ஆதாம்னு பைபிள் சொல்லுது. அவர் தான் இரண்டாவதும் கடைசியுமான ஆதாம். அதனால மூணாவது ஒருத்தர் இல்ல. அவர் தான் இரண்டாவதும் கடைசியுமான ஆதாம். அதோட இந்த இயேசுதான் புது சிருஷ்டிப்புக்கு தலைமை வகிக்கிறாரு. பைபிள் அவரை மரித்தோரில் இருந்து முதலில் பிறந்தவர்னு அழைக்குது. ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து உயிரோடு முதல்ல எழுந்தவர் அவர்தான். அதோடு மறுபடி பிறந்தவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து பிறக்கிறாங்க. இதனாலதான் நாங்க நற்செய்தியை பிரசங்கிக்கிறோம். இது மிகவும் முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக பிறக்கிறான். அதனாலதான் நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும்னு இயேசு சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அவர் சொன்னாரு. தேவனுடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் ஜீவனின் ராஜ்யம். புரிஞ்சுதா? ஒரு மனிதன் மறுபடி பிறக்காத வரைக்கும் அவன் ஜீவனின் ராஜ்யத்தின் அல்லது ஒளியின் ராஜ்யத்தின் ஒரு பகுதி கிடையாது.
அவன் இருளிலே இருக்கிறான். அவன் சாத்தானுடைய அதிகாரத்துல இருக்கான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அவனால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அவனால் தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது. அவன் மறுபடியும் பிறக்காத வரைக்கும் அவனால முடியாது. ஒரே பெற்றோருக்கு அவங்க இரட்டை குழந்தைகளா இருந்தாலும் அது முடியாது. ஒருவேளை ஒருவர் மறுபடியும் பிறந்திருக்காரு, இன்னொருவர் மறுபடியும் பிறக்கல. அப்ப ஒருத்தர் ஒளியின் ராஜ்யத்தில் இருக்காரு, இன்னொருத்தர் இருளின் ராஜ்யத்தில் இருக்காரு. அவங்க ஒன்னா பிறந்த இரட்டை குழந்தைகளா இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய பகுதியில அவங்க சிறிதளவும் ஒரே மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுடைய காணிக்கைகள் கொடுக்க தசம பாகம் கொடுக்க வேண்டிய நேரம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். வாருங்கள் பிரார்த்தனை செய்வோம். நன்றி பிதாவே, இந்த காணிக்கைகள் கொண்டு வரும்படியான புத்தி, ஞானம், அறிவை நீர் கொடுத்ததற்காக இந்த காணிக்கையின் மூலமாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் இப்படி உண்மை மகிமைப்படுத்தியிருக்கிறோமோ அந்த வார்த்தையின் படியாகவே இதற்கான இரட்டிப்பான நன்மை எங்களிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே, இந்த காணிக்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். இதில் உங்களுடைய சுவிசேஷத்தின் பெருக்கத்தை நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். திரும்ப ஒரு தடவை கூறுவோம், மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துகள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். எழுந்தின்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்காக, உங்களிடத்தில் வந்த அந்த புரிதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாயினால் சொல்லுங்கள், நன்றி பிதாவே, இந்த வார்த்தையை என்னிடத்தில் கொண்டு வந்ததற்காக, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பிதாவே. நன்றி 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 பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நன்றி. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Help one other person get Rhapsody. Some of you can get Rhapsody for 5 other people. Some of you for 20 other people. Some of you for 100 other people. And there are those who are getting Rhapsody for 500 other people, some 1,000 other people, and yet some are doing it for 100,000 others. Some are doing it for over 1 million people. Individuals.
who pay for 1 million copies of Rhapsody to go to 1 million people around the world. Begin immediately and see yourself as helping another person get Rhapsody. So you have your own Rhapsody and you have for someone else or other people. Now, how shall they preach except they be sent? Would you send them? Make up your mind. You're going to send maybe 10 copies of Rhapsody of Realities. Maybe you want to do 1,000 every month. Maybe you want to do 5 every month. It's something. Maybe 2 every month. It's something. Even an extra 1 every month. 1 for yourself, but 1 for somebody else. Don't only think about yourself. Maybe you want to do 1 million copies. Maybe 5 million copies. Maybe 10 million copies.